சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்ப சோகமாக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க விஜயா. என்ன விஜயா, எப்போவுமே நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, இப்போ ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பையன் மனோஜ் தான் ஒரு நல்ல காரியமும் நடக்க மாட்டேங்குது. ரோஹிணி அப்பா வேறு ஜெயிலில் இருக்கார், அவங்க மாமா வேறு தலைமறைவாக இருக்கார். எப்படி தான் என் பையன் முன்னேற போகிறான்னு தெரியல. அந்த மீனாவுக்கு அந்த முத்து நடமாடும் பூக்கடையை வச்சு கொடுத்துட்டான். அவள் பைக் எடுத்துகிட்டு ஊர் பூரா சுற்றிட்டு இருக்கா. இவனுக்கு அவள் கார் வாங்கி கொடுத்துட்டா. அவன் ஊர் பூரா சுற்றி சம்பாதிக்கிறான். இப்படிலாம் நடக்கு. என் பையன் மட்டும் வீட்டிலே இருக்கான். ஸ்ருதி வேலைக்கு போகிறா, ரவியும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்ககிட்டையும் எதையும் கேட்கவும் பயமாக இருக்குது. டபார்னு கோயில் வாசல்லேருந்து பிச்சை எடுக்கான், வைக்கான், இந்த மாதிரி செய்கிறான். என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, கேள்விப்பட்டேன். ஏன் இப்படி இறங்குறான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒரு நல்ல ஐடியா சொல்லேன் அப்படிங்கிறாங்க. நல்ல ஐடியா நம்ம சொல்ல முடியாது, கடவுள் தான் சொல்லணும். ரோகிணியோட அப்பா வந்து ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறேன். அவங்க மேலே இந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். அதை நிரூபிக்கணும் அப்படின்னா கடவுளால் தான் முடியும். என்ன, கடவுளுக்கு நேர்த்திக்கடன் பண்ணால் அது நடக்க போகுது. சக்தி வாய்ந்த அம்மன் இருக்குது, அதுக்கு பண்ண சொல்லு உன் மருமகளை அப்படிங்கிறாங்க. பார்வதி அப்படி பண்ணால் சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து விஜயா சொல்கிறாங்க, பார்வதி சொன்னால் உங்கள் அப்பா வந்து ஜெயிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீ ஒரு மண்டலத்துக்கு வரதா இருக்கணும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லி பார்க்குறாங்க, அத்தை இவ்வளோ நாளும் விரதம் இருக்கணும், அவங்களால செய்ய முடியுமா? அப்படி இடையில ஒரு ஆள் விட்டுட்டாங்க, அவங்களுக்கு வந்து கால் ஒடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போகிறாங்க ரோகிணி. இல்லாத அப்பாவுக்கு நான் விரதம் இருக்கணுமா? 48 நாளா? என்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நீ அசைவம் சாப்பிடக்கூடாது, பாயில் தான் படுக்கணும், அப்படி இப்படிங்கிறாங்க விஜயா. இதை கேட்ட ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அதெல்லாம் என்னால் முடியாத ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்கள் அப்பாவுக்கு நீ தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் கூட்டி கொண்டு விரதம் இருக்க வச்சிடுறாங்க. மண் சோறும் சாப்பிட வச்சிடுறாங்க. அங்கே பிரதட்சணமும் பண்ண வச்சிடுறாங்க. கையில் தீபமும் ஏற்றி விட்டுறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த ஆன்ட்டி வந்து ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. இல்லாத அப்பாவுக்காக நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்காங்க. இன்னும் வீட்டில் போய் கையெல்லாம் வந்து ரொம்ப காயமாயிருது. மனோஜ் வந்து களிமி போட்டு விட்டுதாரு. போட்டு விட்டோன்னே, ஏன் மனோஜ் உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் சீக்கிரம் வரணும்னு தானே அம்மா செய்கிறாங்க. அம்மா வந்து ஆன்மீக விஷயத்தில் வந்து அவங்க வந்து சமரசம் ஆகவே மாட்டாங்க. மற்றபடி இந்த வேறு எதுன்னு சொல்லணும்னா சொல்லலாம். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, உனக்கே தெரியும். ஆனால் இதில் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட்டோன்னே, மற்ற நேரம்லாம் கிறக்கும்ல மனோஜ், காலையிலேயே சாப்பிடணுங்கீங்க. அதுபோக மதியமும் நைட்டும் சாப்பிடாம என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, வேறு வழி இல்லை, ஒரு நாள் நீ கடந்துட்ட, இன்னும் உனக்கு 47 நாள் தானே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற மனோஜ், ஒரு நாளே நான் எப்படி கடக்க போகிறேன்னு தெரியாமல் தான் கடந்திருக்கேன். இப்படி நீ பண்ணிட்டு இருந்தால் நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் மனோஜ், நான் வீட்டை விட்டு போயிடுவேன், நான் போய் வித்தியா ரூமில் இருந்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்காங்க, சரியா? அவர் வழி வரணும்னா நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து நான் தலையிட முடியாது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போய் உட்காந்துடுறாங்க. உடனே, என்ன மனோஜ் நீ சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லைம்மா, அவள் சாப்பிடாமலாம் எப்படி சாப்பிட்டது நைட்டு சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அவள் விரதம் இருக்கா, அவள் சாப்பிடாம இருக்கா, அவங்க அப்பா வெளியே வந்தாருன்னா உனக்கு திருடா நல்லது, உனக்கு பணம் நகைலாம் கிடைக்கும், நீ நாளைக்கு தொழில் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலையும் சிரிக்கிறாரு. என்ன இப்படி இருக்கிற அந்த காலத்தில் அவளும் விஜயாவும் அப்படி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து சொல்கிறார், பார்த்தீங்களாப்பா, அந்த பொண்ணு விரதம் இருந்து அப்பாவுக்கு நல்லது நடக்கணும்னு இவங்க செய்ய சொல்லலை. அவங்க அப்பா வழியே வந்தால் மனோஜுக்கு பணம் கிடைக்கும், நகை கிடைக்குங்கிறதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க புத்தி அப்படி தான் இருக்குது, நீ விடு, முத்து பணம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சாப்பிட்றாங்க. உடனே மீனா ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க. மீனா, நீ சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம வீட்டில் ரோஹிணி மட்டும் விரதம் இருக்காங்க, அவங்க மட்டும் சாப்பிடாமல் இருக்காங்க, அதான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க முத்து, அந்த பொண்ணு இருக்கும்போது கட்டுன்னு கட்டியிருக்கா, ஏன்னா இப்போ உடல் சீராவதுக்கு அந்த பொண்ணு விரதம் இருக்கான்னு நினச்சிக்கோ, நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டு காலைல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வயிறு பசி தாங்க முடியல ரோஹிணிக்கு. எப்படியாவது மிச்ச சோறு இருக்கும், மீனாக சூடு பண்ணி வச்சுருப்பாங்க, நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் தூங்கிட்டாங்கன்னு பார்க்குறாங்க. மனோஜ் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறாரு. எல்லோரும் தூங்கின பிறகு பையன் நம்ம அடுப்பங்காரி போயிட வேண்டியதான் நினைக்காங்க. அப்போ முத்துக்கு மேலே மொட்டை மாடியில் படுத்து கிடக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீனா என்ன செய்யறான்னு பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காதல் சிந்தனை வருது. சரி, நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு. அப்போது ரோஹிணி பையன் நடந்து அடுப்பங்கரை பக்கத்தில் போகிறாங்க. இதை பார்த்த முத்து, இந்த பொண்ணு எவ்வளோ நேரத்துக்கு அடுப்பங்கரைக்கு போகுது, ஓ விரதம் இருக்கா, வயிறு பிடிச்சிட்டு போலையே, சரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக மொட்டை மாடி பார்த்து போயிடுறாரு. இது நல்ல ரோஹிணி வந்துட்டு பயங்கரமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு விற்கிது. விற்கின உடனே
ஊன்னு விக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் வீட்டில் நல்லா ஒருத்தரும் அதை கவனிக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ரொம்ப தர்மசங்கடமாக போயிடுது. தண்ணி இருக்குது, தண்ணியை தேடுறாங்க. உடனே முத்து இறங்கி வராரு மாடியிலேருந்து. அந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி கொண்டு டேபிள் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. இன்றைக்கி பார்த்தா ரோஹிணிக்கு ஆகா முத்து வந்து ஆன்ட்டிகிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. பயந்து போய் ரூமில் போய் இருக்காங்க. விடிய விடிய தூங்கலை. விடிய காலம் எழுந்திரிச்சோன்னா ஆன்ட்டி எதுவும் சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு நினைக்காங்க. உடனே ரோஹிணி வா காலையில் நீ தான் கோலம் போடணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி போய் கோலம் போட வைக்காங்க. ரோஹிணிக்கு கோலமே போட தெரியல. அண்ணாமலை சிரிக்கிறாரு. விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாகுது. உடனே சரி ரோஹிணி நேற்று ஒரு நாள் விரதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணிடணும், வா நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் முடியாது, ஒரு நாள் நான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. ஆகா முத்து எதுவும் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து நம்மளுக்கு எதுக்கு, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். இந்த சூழ்நிலையில் வாமா இன்றைக்கி கோயிலில் போய் நம்ம வந்து ஆணிக்காலில் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, ஆணிக்காலா? அதுதான் என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மொதல் நாள் விரதம் வந்து அங்க பிரதர்சனம் பண்ணேன், 2வது நாள் ஆணிக்காலில் நடக்கணும், நடந்தால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு, அது நடந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா சீக்கிரம் வந்துடுவார், ஒரு மண்டலம் பூஜை முடியுதுக்குள்ளே உங்கள் அப்பா வெளியே வந்துட்டாருன்னா நல்லது தானம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா சொல்லண்டா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அம்மா சொல்லுறதை கேளேன், அவங்க அப்பா வந்தால் நல்லது தானே, நம்மளுக்கும் அவர் வந்து பணம் உதவி செய்வார்ல அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்பவும் நான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு பணம் வரணும்னா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் அப்படி சொல்லலை, அவங்க அப்பா வழி வந்தால் நல்லது தானே, அங்கிள் வந்து உள்ளே இருக்கும்போது நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. நீ நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க தானே செஞ்ச மனோஜ், நான் தானே சாப்பிடாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு சிரிப்பு வந்துடுது. நீ நைட்டு எல்லோரும் தூங்க போகிற சாப்பிட்ற, அவங்க தூங்க கொண்டு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா வேண்டுதலை வந்து மீனா சொன்ன மாதிரி இடையில நிப்பாட்டக்கூடாது, இடையில நிப்பாட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கும் நல்லதில்லை உனக்கும் நல்லதில்லை, அதனால் வேண்டுதல் முடிச்சிருமா அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு பயந்துக்கிட்டே போகிறாங்க. ரோகிணி போகிற வழியிலே இந்த ஆண்டிகிட்ட சொல்லிடுவோம்மா, எனக்கு அப்பான்னு ஒரு ஆள் இல்லை, மலேசியானா யாருன்னே மலேசியாவில் யார் இருக்கானே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம்மா அப்படின்னு பார்க்காங்க. அப்போ பார்க்கும்போது பார்க்குறாங்க 2-3 பேர் ஆணிக்காலில் நடக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியல. ஓ ஆணி ஒன்று ஒன்றா சேர்ந்துருக்கும், தனித்தனியாக இருந்தால் தானே பிரச்சனை, ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்துரும்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. அவங்களால முடியல, ரத்தம் கெட்டு போயிடுது கால். உடனே வீட்டுக்கு வராங்க. ரோஹிணி பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது பார்த்துக்கோ, கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டு விட்டு போயிடுறாங்க. உடனே ரோஹிணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்லேருந்து 2 நாளாக போகல, இன்றைக்கும் நம்ம போகல, நேற்றுக்கும் போகல, ஒரு வேளை ஓனர் வந்துட்டாங்கன்னா நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்களா, என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா எனக்கு ஒரு உதவி செய்யணுமா அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என் பார்லர் வரைக்கும் போ, பார்லரில் போய் நீ கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கோ, எனக்கு இங்கே இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் மாமியார் வந்து எங்கள் அப்பா வந்து சீக்கிரம் ஜெயிலை விட்டு வெளியே வரணும்னா நீ வந்து கண்டிப்பாக ஒரு மண்டலத்துக்கு நீ வந்து விரதம் இருக்கணும் அப்படின்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சிரிக்கிறாங்க. உங்கள் அப்பா வெளியே வரணுமா, உங்கள் அப்பா வெளியே வரணும்னா ஒரு மண்டலம் நீங்கள் இருக்கணும், இருந்தால் வந்துடுவாருன்னு ஒரு மண்டலம் நீ விரதம் இருந்தால் சரி ரைட்டு, உங்கள் அப்பா ஒரு வரைக்கும் நீ அப்போ விரதமாகவே தான் இருந்துக்கிட்டு உனக்கு தான் அப்பா இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாடி இது எப்படி சொல்லி புரிய வைக்க போகணும்னு தெரியல, நான் சொன்ன பொய்யே எனக்கே அப்படி திரும்புது அப்படிங்கிறாங்க. சரி நான் இன்றைக்கி பார்லரை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பார்லரை பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமராக வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஓனர் வந்துடுறாங்க. ரோஹிணி எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சமாளிக்கிறாங்க. ரோஹிணி வெளியே போயிருக்காங்க, அதான் நான் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ நீ ரோஹிணி ஃப்ரெண்டு தானே, சரி ரைட்டு, இன்றைக்கி எவ்வளோ வரவு செலவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி 7,000 ஓடி இருக்க மாட்டோம், இன்னும் டைம் இருக்கலாம் மேடம், இன்றைக்கி எப்படியும் ஒரு இன்னொரு 5,000 ஓடும் அப்படிங்கிறாங்க. சரி சரி இருக்க பணத்தை கணக்கு முடிங்க அப்படிங்கிறாங்க. கணக்கு முடிச்சுட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ரோஹிணி வந்தால் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் ஓனர் வந்தாங்க, நீ இப்போ தான் வந்து கடைக்கு போயிருக்கேன்னு சொன்னேன், அப்படியே சமாளிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நல்லதாக போச்சுட்டு நீ போனது என்ன கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே கால் வலி தாங்கலை. உடனே மனோஜ் இங்கே வந்து செல்லை நோண்டிக்கிட்டு விளாண்டுக்கிட்டும் இருக்கார். உடனே மனோஜ் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்க்கியா அப்படிங்கிறாங்க. இன்னொரு நீ ஃபேன் நம்ம ஏசி போட்டு விட்டா அப்படிங்கிறாங்க. என் கால் என்ன லட்சணத்தில் இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. என்ன நீ கால் பூரம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி 2வது நாள் விரதம்லாம், இன்றைக்கி 2வது நாளும் உங்கள் அம்மா ஆணிக்கெல்லாம் நடக்க வச்சுட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, நான் என்ன செய்கிறது, நான் வேணா இதுக்கு ஆயில்மெண்ட் வேணால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் போடுறாரு. எனக்கு மனோஜ் இப்படி இருக்கவே எனக்கு பிடிக்கல, மீனா சொன்ன மாதிரி எது நடந்தாலும் எனக்கு பரவாயில்லை
அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படி சொல்லாத, அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு பணம் வராமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், எதுக்கு எடுத்தாலும் பணம்னு தான் இருந்துட்டுருப்பியா அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் என் விரதம் நின்றுச்சுன்னா எனக்கு எதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா இந்த குடும்பத்துக்கு எதாவது ஆகும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டால் கூட பரவாயில்லை, எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிரும், எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய பணமும் நகையும் கிடைக்காதுன்னு சொல்லி பேசுகிறிய, நீலாம் மனுஷனா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நான் அவனை லவ் பண்ணி தான் கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ வெறும் பேச்சுக்கு தான் பேசுகிற, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, உண்மையாகவே தான், நான் என்ன செய்யணும்னு சொல்லி நான் செய்கிறேன், நீ அதை நம்பவில்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், உங்கள் அம்மாட்ட பேசி எப்படியாவது இந்த விரதத்தை எனக்கு வந்து நிப்பாட்டி கொடு அப்படிங்கிறாங்க. உடனே நேராக போகிறாரு. ஏம்மா, ரோஹிணியால் இவங்களாம் வந்து விரதம் இருக்க முடியாது, அவள் பட்னியாகவும் இருந்துவிட மாட்டா, அது போக இவ்வளோ கஷ்டத்தையும் பண்ணிவிட மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே கையை நீட்டுதாங்க விஜயா. ஏய் டாப்னு ஒரு இழுப்பு இருக்காங்க செவட்டில், உனக்கு தேவையில்லாத வேலை, நீ நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், என்னடா ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா முத்துக்கும் அண்ணாமலைக்கும் ரொம்ப ஷாக்கு. மனோஜ் இவா வந்து எப்போவுமே இப்படி செஞ்சதில்லை, என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா முத்து சொல்கிறாரு, எப்பா அம்மா வந்து அவனை அடிக்கலை, பணம் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் செய்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த முத்து வாய் வச்சுட்டு சும்மா இருக்க சொல்லுங்கள், விரதத்தை இடையில நிப்பாட்டணும்னு சொல்கிறான், நம்ம இது பண்ண முடியுமாங்க? விரதத்தை வந்து 48 நாள் கடைப்பிடிச்சி தான் ஆகணும், இது 2வது நாள் நடக்கு, இன்னும் மீதி 66 நாள் அவள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த சவுண்டு வந்து ரோஹிணி கேட்க, ஆகா மனோஜுக்கே பூசை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லணும்னு தெரியலையே, நேற்று லைட்டாக எல்லோரும் தூங்கிட்டாங்க, நம்ம நைஸாக போய் சாப்பாடை உழைச்சி சாப்பிட்டாச்சு, இன்றைக்கி நேரத்தோடு தூங்குவாங்களா தூங்கலையான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்காங்க. ரொம்ப நேரமாக சுருதி தூங்காமல் ஃபோனை பேசிக்கிட்டே இருக்காங்க. காலில் மீனாவும் தூங்கிடுறாங்க, மீனா நேரத்தோடு தூங்கிடுறாங்க. இந்த சுருதி மட்டும் காலில் லாஞ்சிட்டே இருக்காளா, வயிறு பசிக்கு, இந்த மனோஜும் தூங்கிட்டார், எப்படியாவது சாப்பாடு எடுத்து சாப்பிடணுமே அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு தெரியுது இந்த பொண்ணு நைட்டு வந்து சாப்பிடுது, சரி நம்ம ஏன் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் காலுக்கு போயிருந்தார். இந்த சூழ்நிலையில் நைட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு விற்குது அன்னைக்கு மாதிரியே, தண்ணியை கொஞ்சம் தள்ளி இருக்குது, தட்டி தண்ணி எடுக்கிறாங்க, பொத்துன்னு கீழே வந்துடுது. என்னடா சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க. அங்கே ரோஹிணி சாப்பிட்டுட்ருக்காங்க, வாயில் சோறாக இருக்குது. என்ன ரோஹிணி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, தயவுசெய்து ஆண்டிகிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு வயிறு பசி தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நான் தான் சொன்னேனே, விரதத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லைனா நம்ம வேண்டுதல் நடக்காது ரோஹிணி, குடும்பத்துக்கு நல்லதில்லை, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, இன்னமும் வந்து நைட் நீங்கள் சாப்பிடாதீங்க, அந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி மீனா, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ மீனா நினைக்கிறாங்க, இந்த மலேசியாவில் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த விரதம் வந்து பழக்கம் இல்லை, அந்த ஆன்ட்டி வேறு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடவுள் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த தீவினையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே மீனா எழுந்துச்சி கோலம்லாம் போடுறாங்க. இங்கே ரோஹிணி தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறதை பார்த்தா விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. ரோஹிணி சீக்கிரம் எழுந்தி அப்படிங்கிறாங்க. ஆண்டி எதுக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சி நீ குளிக்கணும், காலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலைகளை நீ தான் செய்யணும் அப்படின்னு. நான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், விரதம் இருக்கும்போது உடனே நீ வருத்திக்கணும், அப்போனா தான் உங்கள் அப்பா வந்து சீக்கிரம் வெளியே வருவார் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டை அப்புறம் கூட்டு அப்படிங்கிறாங்க. கஷ்டப்பட்டு வீட்டை கூட்டுறாங்க, இடுப்பு பிடிச்சிக்கிட்டுது. மனோஜ், உங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்கள் அப்பாவுக்காக தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்காக நீ பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அந்த ரத்த பந்தம் தான் செய்யணும், அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கள் அம்மாட்ட ஒன்று வாங்கினதே இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கும், சரி வராது, எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ செல்லம் கொடுப்பாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நானே குளிச்சுட்ருக்கேன், இப்போ இருப்பார் அப்படிங்கிறாங்க. என் முத்துக்கு சரியான சிரிப்பு, இந்த பொண்ணு ஓவராக பில்டப் பண்ணிட்டு தான் எங்கள் அம்மா படாத பாடுபடுத்திகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நான் வந்துட்டு வண்டிக்கு போகிறேன், உனக்கு இப்போ வேலை பாதியாக குறைஞ்சிட்டல, எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு சரியான கடுப்பு, நம்மளை வந்து வேலை வாங்க வச்சுட்டு இந்த மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களோ, இவங்க எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருக்காங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து தரையில் சோறு போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சிரிப்பு வந்துடுது. அந்த பொண்ணும் தட்டை கழுவும் போதே பிளேட்டை கழுவும் போதே ஒரு நேரத்துக்கு 3 நேரம் கழுவும், அது எப்படி தரையில் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் வேலையை பார்த்து போடா வேலைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா நான் வேலைக்கு போய்ட்டு வரேன், போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு போயிடுறாரு. உடனே கோயிலுக்கு கூட்டி போகிறாங்க. கோயிலுக்கு கூட்டி போய் மஞ்சள் கலர் சேலையை உடுக்க வைக்காங்க, திருநீர்லாம் பூசுதாங்க. ஆண்டி இதோட போதுமே, நான் தரையில் போட்டு சாப்பிட்டதே இல்லை, எனக்கு வாமிட் வரும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் மாதிரி செஞ்சு தான் ஆகணும், வேண்டுதல் தான் அப்படிங்கிறாங்க. தரையில் போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய கல் பெருது வாய்க்குள்ளே, பல்லு வச்சு கடிக்காங்க. டக்குங்குது ஆண்டி எனக்கு பல்லு உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பல்லு உடஞ்சிருச்சா, பல்லு உடஞ்சாலும் பரவாயில்ல, வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, இந்த பார்வதி ஆண்டியும் நம்ம ஆண்டியும் ஹோட்டலில் பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. மீனா, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க மீனா, எனக்கு சுத்தமாக முடியல அப்படிங்கிறாங்க.
இல்லை ஆன்ட்டி அத்தை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் சொல்லியிருக்காங்க, வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றித்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. 48 நாள் என்னால் எப்படி மீனா பண்ண முடியும்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் முதல்ல அத்தைட்ட சொல்லியிருக்கலாமா முடியாதுன்ட்டு, முதல்ல சரின்னு தலையாடிட்டீங்க. 2 நாள் ஆகுது, இன்னும் வந்துட்டு நீங்கள் 2 நாள் நீ 3ஆவது நாள் ஆகப்போகுது, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சரி வராது, நீங்கள் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, மீனாவும் நம்மளை வந்து கஷ்டப்படுத்த தான் நினைக்காங்க அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி ஃபோன் அடிக்கிறாங்க ரோகிணிக்கு. ஆண்டி ஒரு ஃபோன் வருது பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. யார் ஃபோனையும் நீ எடுக்கக்கூடாது, நீ முதல்ல இன்றைக்குள்ள இதை முடி, இன்றைக்கி வந்து மண் தரையில் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து கோயிலில் ஒரு 5 வாட்டி சுற்றி வா அப்படிங்கிறாங்க வெறுங்காலோட. ஆண்டி எனக்கு வெறுங்காலோட நடந்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ வெறுங்காலோட தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. வெயிலில் வெறுங்காலோட நடந்து வராங்க, கிறங்கிடுறாங்க. உடனே தண்ணியை தெளித்து மீனா ஒரு வாரமாக உட்கார வைக்காங்க. ஆண்டி எனக்கு ரொம்ப கிறக்குது அப்படிங்கிறாங்க. கிறக்குனாலும் இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் உங்கள் அப்பா சீக்கிரம் வெளியே வருவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. எங்கள் அப்பாவே கிடையாது, அவர் வரப்போகிறதும் கிடையாது, அவர் வரதுக்குள்ளே என்னையும் முடிச்சு விட்றாங்க போலையே, நான் காலி தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இனிமேலும் வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தால் சரி வராது, நம்ம ஆன்ட்டிகிட்ட பேசிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களும் பார்க்குறாங்க, பார்வதியும் பார்வதி ஆண்டியும் இருக்காங்களே, இருந்துச்சுன்னா பெரிய சங்கடமாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு நான் வீட்டில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே நடக்க முடியாமல் நடக்காங்க. உடனே ஆண்ட்டி ஒரு ஆட்டோ சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஏம்மா விரதம் இருக்கும்போது ஆட்டோவிலையோ வண்டியிலையோ போகக்கூடாது, நடந்தே தான் போகணும் கோயிலுக்கு, வீட்டுக்கு நடந்தே தான் வரணும் அப்படிங்கிறாங்க. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே வராங்க. மீனா பைக்கில் போகிறாங்க. மீனா பைக்கில் ஏறிக்கிறேனே அப்படிங்கிறாங்க. எதிரையும் ஏறக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கும் ரொம்ப கடுப்பாகுது. நம்ம நடந்து போகிறோம், இந்த மீனா வந்து நம்ம கூட நடந்து வந்திருக்கலாம், இப்போ பைக்கை முறுசு வாங்கி கொடுத்ததுனால பைக்கில் வந்தானே பைக் ஒரு நான் பஞ்சர் பண்ணி விடுவேன் அப்படின்னு நினைக்காங்க மனசுக்குள்ளே. உடனே பார்வதி சொல்கிறாங்க, மீனா பைக் ஓட்டுறது அழகாக தான் இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. பார்வதி எனக்கு கூட கொஞ்சம் வயிற்றுச்சில் கிளப்பிட்டு இருக்காது, அவனே பைக்கு வாங்கி கொடுத்து என் முன்னாடி கடுப்பு கிளப்பிட்டு இருக்கான், நீ கூட கொஞ்சம் கடுப்பு கிளப்புறியோ, அவள் எதுவும் வேலையை கொஞ்சம் பூக்கிட்ட கூப்பிட்டாலோ அப்படிங்கிறாங்க. என்னையே கூட போகிறான் அப்படிங்கிறாங்க. அவள் பெரிய ஆர்டர் எடுக்கணும்னா அந்த ஆர்டரை நீ செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்க சம்பளத்துக்கு பிச்சிருவோண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே மருமக விரதத்துக்கு நான் வந்த மாதிரி நீ எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி கோவப்படாதவா, வீட்டில் வந்து சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. இங்கே நடக்க முடியாமல் நடந்து போய் காலில் போய் ரோகிணி உட்காந்துருக்காங்க. அங்கே விஜயாவும் பார்வதியும் கட்டுன்னு கட்டுறாங்க. சூப்பராக மீனா சமைச்சு வச்சுருக்கா பாரு, காய்கறி சாப்பாடு இவ்வளோ அருமையாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, கூட்டாஞ்சோறு சூப்பராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே மனம் சரியான மனமாக இருக்குது. உடனே ரோகிணிக்கு நம்ம விரதம் இருக்கதை மறந்துட்டு நேராக போய் டேபிளில் உட்காந்து எனக்கு கொஞ்சம் வைங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் வைக்கணுமா, நீ காலையில் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதோட சரி தான், இனிமேல் நாளைக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நாளைக்கு தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. உடனே ஆண்டி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. வேலைக்கு எதுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்கன்னா, போகும்போதே கடையில் சாப்பிட்ருவோம், இது சரி வராது வீட்டில் இருந்தால் அப்படின்னு நினைக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ சொந்தமாக தான் தொழில் பண்ணுற, வேலை செய்த பிள்ளைகளை வச்சு பாரு, இந்த விரதம் முடியுது வரைக்கும் நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அப்படி போனாலும் தொழில் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. நான் வேணா கல்லால் போயிருக்கேன், இல்லை மனோஜ் உன் புருஷன் தான் அவன் போய் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை நானே ஆள் போட்டுறேன், நாங்கள் எதுக்கு பார்லரே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, உன் வேலை பார்க்குற பிள்ளைகள் கரெக்டாக பாரு, கல்லாவில் பணத்தை கரெக்டாக வாங்கி போட சொல்லு, அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்க கேமராவை என் செல்லில் இருக்குது ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், அங்கே என்ன நடக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அதை பார்த்துக்கோ, அடுத்தவங்க நம்பாத அப்படிங்கிறாங்க. விஜயாட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகுது. சரி இன்றைக்கி நம்ம பேசிட வேண்டியதான், ஆண்டி இவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த விரதம்லாம் தேவைதானா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் அப்பா ஜெயில் விட்டு வெளியே வரணும்னா கண்டிப்பாக விரதம் அவசியமா, இது வந்து உனக்கு புரியலை, சின்ன பிள்ளைங்கிறதுனால புரியலை, உங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்லி புரிய வச்சுருப்பாங்க, உங்கள் அப்பா இருக்காரு, உங்கள் அப்பா சொல்ல வாய்ப்பு இல்லை, அவரும் இந்த வயசில் கல்யாணம் முடிச்சிட்டாரு, என்ன அதனால் அவங்க சித்தியும் சொல்ல போகிறதில்ல, நான் சொல்கிறேன் உனக்கு தாய் ஸ்தானத்தில், நீ விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. அதான் ஆண்டி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, வெயிலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்களாம், நல்ல முன்னேற்றம் இருக்கான், சீக்கிரம் வெளில வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. பார்த்தியாம்மா இன்றைக்கி 3ஆம் நாள் தான் ஆகுது விரதம் இருந்து, இன்றைக்குள்ளே ஒரு செய்தி வருது பார்த்தியா, அதனால் நீ கண்டிப்பாக விரதம் இரு, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்டிகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியலையே, நம்ம ஒரு பொய்க்கு மேலே ஒரு பொய் சொன்னோம், இன்றைக்கி இப்படி வந்து நிற்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இவங்க நிலைமையை பார்த்து மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, கடவுளே இவங்க எண்ணம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனாவுக்கு அல்வா வாங்கிட்டு வர்றாரு முத்து.
மீனா நான் வந்து அல்வா கடை பக்கத்தில் போனேன், நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க ரோகிணி இந்த வீட்டில் விரதம் இருக்காங்க, அவங்க இருக்கும்போது நம்ம சாப்பிடுறது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அவங்க சாப்பிட்றவங்க என்ன, அவங்க அப்பா வெளியே வரணும்னு சொல்லி அந்த பொண்ணு விரதம் இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கு நீ அல்வா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் ரூமில் வைங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கன்னா, என் முன்னாடி நீ சாப்பிடு, நீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்வாவை ஊட்டி விடுறாரு. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. பார்த்தியா பார்வதி அவன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஊட்டி விடுறான், உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. மீனா இன்னொரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, சாயந்தரம் அட்வான்ஸ் தரேன்ருக்காங்க, நான் வாங்கிட்டு உனக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்து பூ கட்டுறதுக்கு வந்து ஆட்களை வெளியாட்களை உள்ளே கூப்பிட முடியாது, அதான் எங்கே வச்சு கட்டலான்னு தெரிலங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்வம் வீட்டு பக்கத்தில் ஒரு ரூம் சும்மா தான் கிடக்கு, அதை நம்ம வேணால் வாடகைக்கு ஒரு நாள் வாடகைக்கு எடுத்துருவோம், அங்கே வச்சு நம்ம பூவை கட்டி கொடுத்துடலாம். நீ சொன்ன மாதிரி வெளியாட்களை வேறு எதாவது இருக்கும்போது கூட்டி தான் நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணின்னு நினைக்காங்க, நல்ல வேலை நீங்கள் வெளியில் வச்சு கட்டுதுன்னு சொன்னீங்க, இங்கே வச்சு கட்டின நைட்டு நான் வந்து நைஸை சாப்பிட முடியாது, சரிதான் நீங்கள் செய்கிறது சரிதான் அப்படின்னு நினைக்காங்க. உடனே மனோஜ்கிட்டையாவது நம்ம உள்ளதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து சொல்லு ரோகிணி அப்படிங்கிறாங்க. நான் பேசுறது கேட்க அப்படிங்கிறாங்க. அவன் படத்துக்கு வந்து கேட்க தான் செய்கிறேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. இவங்க உள்ளதை பூரா சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து மலேசியாவில் யாருமே இல்லை, எங்கள் அப்பான்னு சொன்னது பொய் தான், நான் வந்து இந்தியா பொண்ணு தான், நான் வந்து வசதியான பொண்ணுன்னு சொன்னால் தான் உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு கட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டேன், உண்மையிலே எனக்கு மலேசியாவில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோகிணி பேசும்போது ஊன்னு கேட்டவர் முக்கியமான கதை சொல்லும்போது தூங்கிடுறாரு. சரி ரைட்டு, மனோஜ் சொல்லிட்டோம், மனோஜ் எந்த பிரச்சனையுமே, மனோஜ் வந்து எந்த கோபமாக எதுவுமே சொல்லலை, மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜ் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. மனோஜ்கிட்ட சொல்லியும் வேஸ்ட்டு தானே, மனோஜ் வந்து சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது, நான் என்ன கஷ்டப்படுறேன்னு நினைக்க போகிறதே கிடையாது, நான் என்ன செய்வேன்னு தெரியல அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு நினைக்காங்க. மீனாட்ட சொன்னால் முத்துட்ட சொல்லுவாங்க, முத்துட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும், சரி வராது, ஆண்டியோட ஒரு டபுள் மடங்கு பண்ணுவார், சரி வராது, அங்கிள்கிட்டே சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ஆண்டி கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி வெளில போனால் உடனே வந்துடணும், அது போக செருப்பு போட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. வெறும் காலோடையே போகிறாங்க. அங்கிள் இவ்வளோ நேரத்துக்கு வாக்கிங் போயிட்டுருப்பார் அங்கே நம்ம பூங்காவில், அங்கே போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்குக்கு போனோன்னே அங்கே பரசன் இருக்கார். என்ன ரோகிணி இங்கே வந்திருக்க, வெறுங்காலோடு வந்திருக்க, அம்மா நீ விரதம் இருக்கேன்னு சொன்னாங்க உங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கிளை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அங்கிள் அங்கே இருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வரதை பார்த்துட்டு, என்ன ரோகிணி நீ பார்க்க வந்திருக்க, என்னம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் உங்கள்கிட்ட தான் பேசணும் தனியாக அப்படிங்கிறாங்க. சொல்லுமா, நம்ம வீட்டுக்கு வந்தால் பேசியிருக்கலாமே, சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, அங்கிள் என்னால் வந்து 48 நாள் விரதம் இருக்க முடியாது, ஆன்ட்டியாக சொல்லிக்கிட்டாங்க, நானாக எதுவுமே சொல்லலை, அவங்க விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, நான் எனக்கு முடியாதுன்னு நான் சொல்கிறேன், அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. இப்படி வெறுங்காலோட அலைகிறதோ, என்னுடைய பார்லருக்கு போகாமல் இருக்கிறதோ, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு சாப்பிடாமல் இருக்கிறதோ என்னால் முடியாத காரியம், நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்பான்னு யாருமே இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்பான்னு யாருமே இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையிலே எனக்கு யாரும் இல்லை, மலேசியாவில் எனக்கு யாருமே சொந்தம் இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே அவன் என்னை வேண்டான்னு போன எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து தேவையில்லை, அவர் வெளியே வராரு வரல, அதை பற்றி நான் நினைக்க போகிறதில்ல, நான் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஓ உங்கள் அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வெறுப்பாக சொல்கிறியாம்மா, சரிம்மா நான் இது சம்மந்தமாக நான் வந்து விஜயாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரோகிணி பொண்ணு விரதம் இருந்துக்கிட மாட்டா, என்கிட்ட பேசினா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவள் பார்லருக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை என்கிட்ட தான் பார்க்கில் வந்து பேசினா, அவளால் விரதம் இருக்க முடியாது, எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே என்னை எதிர்த்து வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் நான் வெறுத்துட்டேன், அவர் வெளியே வரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவருக்காக நான் விரதம் இருக்கிறது சரியாக வராது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க சொல்லலாம், அவங்க அப்பா தானே, ரத்தம் தானே, இவன் விரதம் தானே கேட்கும், எது எப்படியோ அவங்க அப்பா வந்து வெளியே வர்றதுக்கு விரதம் இருந்து தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அந்த பொண்ணு விருப்பம் என்னவோ அதுக்கு ஏற்றாலும் நீ செய் விஜயா, நீனே ஒரு முடிவு எடுக்காத அப்படிங்கிறாங்க. ஏங்க கண்டிப்பாக ரோகிணியும் அவங்க அப்பாவுக்காக விரதம் இருந்து தாகணும், நான் ரோகிணிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி விஜயா வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.